வணக்கம். இன்னைக்கு நாம ஒரு மாபெரும் வரலாற்று திருப்பு முனைய பத்தி அலச போறோம். ஒரு அரசர் அவர் நினைச்சிருந்தா பெரிய பெரிய போர்களை செஞ்சிருக்கலாம். ஆனா தன்னோட சாம்ராஜ்யத்தோட அடையாளத்தை வெறும் போர் வெற்றிகள்ல இருந்து பல நூற்றாண்டுகளை தாண்டி கம்பீரமா நிக்கிற கட்டிடக்கலை அதிசயங்களா அவர் எப்படி மாத்தினாருன்னு தான் இன்னைக்கு நாம விரிவா பார்க்க போறோம். இப்போ உங்களுக்கு ஒரு கேள்வி வரலாம். போர்களே பண்ணாம ரத்தம் சிந்தாம ஒரு பேரரசு தன்னோட ஆதிக்கத்தை உலகத்துக்கு எப்படிங்க காட்ட முடியும்? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ரொம்ப சுவாரஸ்யமான கேள்விதானே இது. இதுக்கான பதில நம்ம பண்டைய தென்னிந்தியாவோட மாபெரும் பல்லவ சாம்ராஜ்ய வரலாற்றிலிருந்து நாம ரொம்ப தெளிவாவே தெரிஞ்சுக்கலாம். சரி, கிபி 700க்கு முன்னாடி பல்லவர்களோட ஆரம்ப நிலை எப்படி இருந்துச்சுன்னு முதல்ல சுருக்கமா பாத்துடலாம். இந்த மாபெரும் கட்டிடக்கலை புரட்சியை நாம புரிஞ்சுக்கணும்னா அதுக்கு முன்னாடி இருந்த அரசர்களை பத்தி கொஞ்சம் தெரிஞ்சுக்கணும். முதலாம் நரசிம்மவர்மன் மாதிரியான முந்தைய பல்லவ அரசர்கள் எடுத்துக்கிட்டா அவங்க சாளுக்கியர்களை வீழ்த்தினது, வாதாபிய கைப்பற்றினதுன்னு எப்பவும் போர், ரத்தம், பழி வாங்குதல்னு தான் அவங்களோட காலமே பெரும்பாலும் கழிஞ்சது. அந்த போர்க்கால முரட்டுத்தனத்தை அவங்களோட ஆரம்பகால கட்டிடக்கலையிலையும் உங்களால பார்க்க முடியும். முழுமையான பிரம்மாண்டமான ஒரு மலைய அப்படியே மேலிருந்து கீழாக குடைஞ்சு கோயில்களை உருவாக்குனாங்க. மாமல்லபுரத்துல இருக்கிற இந்த பாறை சிற்பங்கள் இதுக்கு ஒரு சிறந்த உதாரணம். முழு மலைய குடைறதுங்கிறது உண்மையிலே ஒரு அசுர சாதனை தான் இல்லையா? ஆனா இது பல்லவ கட்டிடக்கலையோட ஒரு தொடக்க நிலை மட்டும்தான். அப்புறம்தான் அந்த பெரிய மாற்றம் நடக்குது, ராஜசிம்மனோட வருகை. கரெக்டா கிபி 700ல 2ஆம் நரசிம்மவர்மன், அதாவது நாம ராஜசிம்மன் அப்படின்னு சொல்ற அரசர் அரியணை ஏறுறாரு. அங்க இருந்து வரலாறு அப்படியே திசை மாறுது. தன்னோட பேரரசோட வலிமையை நிரூபிக்க அவர் ரத்தம் சிந்த விரும்பல. அதுக்கு பதிலா யாருமே நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கு மாபெரும் கட்டிடங்களை உருவாக்குறத தேர்ந்தெடுத்தார். வாள்களுக்கு பதிலா உளி ஆதிக்கம் செலுத்த தொடங்கின ஒரு அமைதியான பொற்காலம்னு கூட இதை சொல்லலாம். இது நேரா நம்மள ஒரு மாபெரும் கட்டமைப்பு புரட்சிக்கு கொண்டு போகுது. இதுதாங்க ராஜசிம்மனோட ஆகச் சிறந்த அடையாளம். அது வரைக்கும் பாடைகளை கொடைஞ்சிட்டு இருந்தவங்க முதல் முறையா கற்களை வெட்டி ஒன்றின் மேல் ஒன்றாக அடுக்கி செங்குத்தாக தனித்து நிற்கும் பிரம்மாண்டமான கற்கோயில்களை கட்டத் தொடங்குனாங்க. கடல் அலைய முத்தமிட்டு நிற்கும் மாமல்லபுரம் கடற்கரை கோயில், அப்புறம் காஞ்சிபுரம் கைலாசநாதர் கோயில், இது ரெண்டுமே ராஜசிம்மனோட நேரடி பார்வையில எழுப்பப்பட்ட மகத்தான படைப்புகள். அந்த பிரம்மாண்டத்தை நீங்களே பாருங்க. இது ஏதோ கற்ற கல்ல மட்டும் மாத்தின விஷயம் கிடையாதுங்க. தென்னிந்திய திராவிட கட்டிடக்கலையே அடியோடு மாத்தி எழுதின ஒரு முழுமையான புரட்சி. யாழி உருவம் செதுக்கப்பட்ட பிரம்மாண்ட ஒற்றைக்கல் தூண்கள், நாலாபுரமும் கோபுரங்கள், பெரிய சுற்றுச்சுவர்கள், மையப்பகுதியில கல்யாண மண்டபங்கள், அது மட்டுமில்லாம கோவில் வளாகத்துக்குள்ளேயே மதச்சார்பற்ற கட்டிடங்கள், இப்படி பல வியப்பூட்டும் விஷயங்களை ராஜசிம்மன் தான் முதல் முறையா அறிமுகப்படுத்தினாரு. இது ஒரு மிகப்பெரிய திருப்புமுனை அப்படின்னே சொல்லலாம். சரி, கட்டிடங்கள் கட்டி முடிச்சாச்சு. அடுத்து என்ன? கிழக்கே ஒரு பார்வை, உலகளாவிய ராஜதந்திரம். ராஜசிம்மன் வானத்தை நோக்கி மட்டும் பிரம்மாண்டங்களை எழுப்பல, தன்னோட ராஜதந்திரத்தை கடல்களை தாண்டி உலகளாவிய அளவுல விரிவுபடுத்தினாரு. இந்த வரைபடத்தை பாருங்க. இது அக்கால சீனாவோட வலிமை மிக்க தாங் பேரரசு. அவங்க கூட மிகப்பெரிய அளவுல கடல் வழி வணிகத்தை ஆரம்பிச்சது மட்டுமல்லாம தன்னோட ராஜதந்திர தூதுக்குழுக்களையும் ராஜசிம்மன் அங்க அனுப்பி வச்சாரு. 7ஆம் நூற்றாண்டிலேயே இவ்ளோ நீண்ட கடல் வழி தொடர்புங்கிறது உண்மையிலே நம்ப முடியாத ஒரு விஷயம் இல்லையா? வரலாற்று குறிப்புகளை பார்த்தோன்னா இந்த உலகளாவிய தொடர்பு ஒரு வழி பாதையா மட்டும் இல்ல, பல்லவ ராஜ்யம் வெறும் உள்ளூர் போர்க்களமா மட்டும் சுருங்கிடாம சர்வதேச வணிகத்தோட முக்கிய மையமா மாறுச்சு. அரேபியர்கள், பர்ஷியர்கள், இந்தியர்கள்னு பலரும் சீனாவுல குடியேறினாங்க. வர்த்தகம், கலாச்சாரம், கலைன்னு எல்லாமே இந்த நீண்ட கடல்வழி பயணங்கள் மூலமா தீவிரமா பரிமாறிக்கொள்ளப்பட்டுச்சு. இதுதான் பல்லவர்களோட உண்மையான பொற்காலம். இதோட விளைவு பல நூற்றாண்டுகளை தாண்டி நிலைத்திருக்கும் ஒரு மாபெரும் மரபு. ஏறக்குறைய 30 வருஷம் நீடிச்ச ராஜசிம்மனோட ஆட்சி தென்னிந்திய வரலாற்றையே முற்றிலுமா மாத்தி எழுதிச்சு. ஒரு சமுதாயம் போர் இல்லாத அமைதியான காலங்கள்ல எதை உருவாக்குது, எதை உலகத்துல இருக்கிற மத்தவங்களோட பகிர்ந்துக்குது அப்படிங்கறதுல தான் அதோட உண்மையான வெற்றி அடங்கியிருக்கு. அவர் கைப்பற்றின நிலங்களை விட அவர் அடுக்கிய கற்களும் சீனா வரைக்கும் அவர் நீட்டிய நட்புக்காரம் தான் இன்னைக்கும் அவர் புகழ பாடிட்டு இருக்கு. ஃபைனலா ஒரு ஆழமான கேள்வியோட இதை நான் நிறைவு செய்றேன். பல்லவர்கள் கட்டின இந்த கோயில்கள் 1300 வருஷங்களை தாண்டியும் இன்னைக்கு எப்படி கம்பீரமா நிக்குதோ அதே மாதிரி நம்ம நவீன காலத்திலிருந்து பல நூற்றாண்டுகளுக்கு பிறகும் நிலைத்து நின்று நம்ம கதைய வருங்காலத்துக்கு சொல்ல போகும் அந்த கட்டமைப்பு எதுவா இருக்கும், அதை பற்றி கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. தொடர்ந்து கற்போம்.